நாங்கள் தான் உங்கள் துபாய் வாழ்க்கை விளாக்ஸ் நியூ சேனலை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, துபாயோட ஜாப் மார்க்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, துபாயில் வந்து ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்னால நிறைய பேர் சொல்கிறாங்க துபாய் வந்து கொஞ்சம் ஜாபோட மார்க்கெட்லாம் குறைஞ்சிருச்சு, நிறைய பேரை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து ஜாப் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை. எந்த விதத்துலேயுமே துபாய் வந்து அஃபெக்ட் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப செக்யூராக தான் இருக்குது. அதனால ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டியுமே அதிகமாக இருக்குது. ரொம்ப கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரு பார்த்தோன்னா செப்டம்பர் டு நவம்பர் அந்த மாதிரி தான் நல்லா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து இன்னுமே மே மாதத்துலேயுமே வந்து இங்கே வந்து ஜாப் அதிகமாக இருக்குது வேக்கன்சி. ஆனால் வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப வெயிலாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வேலை இன்னும் கிடைக்கிது, இங்கே வந்து தேடுங்க, அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு வரது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. இங்கே இப்போ எப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஃபோனே சொல்லுது ஒரு டெம்பரேச்சர் இஸ் ஹைன்னு. ஸோ வந்து இங்கே வந்து இப்போதைக்கு சர்வே பண்ண முடியல. ஸோ புதுசாக வர நீங்கள் வந்து இப்போ வரது பதிலாக செப்டம்பர் டு நவம்பர், அப்படி இல்லைன்னா ஜனவரி டு ஏப்ரல் வருது ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்க, வேலை தேடுங்க. ஓகே காய்ஸ், துபாயை பற்றின அப்டேட்டு, ஜாப் வேக்கன்சி அதை பற்றினா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டா பேஜும் நான் லிங்க்கு பயோவில் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.